ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு அவர்னா எம்ஜிஆரா? பிடிஆர் தானே. இந்த தடவை பாருங்க. இதுக்கு முன்னாடி 2 தடவை எம்ஜிஆர் அண்ணாரு, பிடிஆர் தானே, ஜெயிக்க வேண்டியதானே. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏய், யாரா அது? யாரு அதானே, யாரா அது? பிரஸ் மீட்னு எங்களை வர சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளேயே யார் யாருன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. யார் யா நீங்க? எல்லாம் சிரிங்க. எல்லாம் சிரிங்க. என்ன தம்பி, என்ன தெரியலையா? நான் தான் தம்பி பிரபலமான இயக்குனர் சுந்தர் ஜி. சுந்தர் ஜியா? அது என்னங்க பேரு சுந்தர் அனமொழியா வச்சுட்டேன். பிச்சைக்காரனா இருந்தாலும் பேர்ல ஒரு பயம் இருக்கணும். ஜி அது நம்ம எடுத்த படத்தை மக்கள் யாரும் பார்க்கல. சரி. அப்புறம் யோசிச்சு என்ன பண்ணலான்ட்டு அப்புறம் எல்லா படத்துலயுமே ஒரு கில்மா சாங்க வச்சிருது. அப்படியே பொம்பளை புள்ளையில ஆட விட்டு கிளீவேஜ் தெரியுது மாதிரி அப்படியே டாப் ஆங்கிள் வச்சோன்னு வச்சுங்க பாருங்க, அப்படியே உங்களுக்கே இப்படி வச்சு ஊத்துது பாருங்க. அப்படி நம்ம படத்தோட கலெக்ஷன் அள்ளிடுது. சாம்பார் ஆப் எனக்கு. அப்புறம் கூட இருக்கிறவங்க எல்லாம் கில்மா சுந்தர்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அது கேட்கறது நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, அதனால அந்த கில்மாவில் உள்ள ஜியை தூக்கி பேருக்கு பின்னாடி சொல்லிவிட்டேன், சுந்தர் ஜி. அப்படியே பசங்க கூப்பிட்டு அது சுந்தர் சி ஆயிடுச்சு. இப்ப பிச்சை எடுக்கிறலாடா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு. பெருமை மயிர் வாடங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்னத்துக்கு பிரஸ் மீட்? அதாவது இந்த பிரச்சாரத்துல என்னை வந்து எல்லாருமே வெளியூருக்காரன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்கு மக்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துடலாம். எந்த பயனும் இல்ல. அப்ப நீங்க நம்ம ஊரா? நான் வெளியூருக்காரன் தான். புரியல. அப்படி இருக்கு பிரஸ் மீட். இல்ல தம்பி, நீங்க ஒரு போன் போட்டீங்க இந்த பிரச்சனை அப்படின்னாக்கா அடுத்த 1 மணி நேரத்துல இங்க வந்து நிப்போம் தம்பி. பேசும்போது அதை நான் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போ. நான் சுத்தி வளைச்சு பக்கத்து ஊருன்னு சொல்லுங்க. அதுவும் இல்ல, நான் சென்னை தான் சார். பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு டீசெண்டா இருக்கீங்க, இப்படி லூஸ் மாதிரி பேசுறீங்க சார். இப்படி மரியாதை இல்லாம பொசுக்குன்னு பேசி கொடுங்க. சரி, உனக்கு தான் சூடு சொன்னே இல்லையா? பாப்பா படுக்கலாமா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு போன் போடுறீங்கன்னு வைங்க, சென்னையில ஒரு மணி நேரத்துல பிளைட்ல ஏறனாக்கா அண்ணன் வந்து இங்க இறங்கிடுவோம்னு சொல்ல வரேன் தம்பி. இப்போ எங்க ஊர்ல ஏதாவது வெட்டு குத்து வாக்கியாவரம் சாராருன்னா நாங்க அதெல்லாம் போட்டு உங்களுக்காக உட்காந்துருக்கணும். நீங்க பகமானமா பிளைட்ல இருந்து இறங்குவீங்க. வேற ஏதாவது பத்தி எனக்கு தெரியும் விஷயம் இருக்குங்களா? இந்த மத்திய அரசு கொண்டு வர்ற எல்லா திட்டங்களையும் இந்த திமுக அரசாங்கம் வந்து ஃபுல்லா கெடுத்து போறாங்கப்பா, ஃபுல்லா கெடுத்து போறாங்க. அப்படி என்னென்ன திட்டத்தெல்லாம் கெடுத்தாங்க? என்ன தம்பி, இந்த மதுரைக்கு பக்கத்துல திருப்பரங்குன்றம் இருக்குல்ல, அங்க அற்புதமாக மசூதியை உடைக்கும் திட்டம்னு கொண்டு வந்தாங்கப்பா. அதை கொண்டு வந்து அற்புதமான மதக்கலவரங்களை கொண்டு வரலான்னு எவ்வளவு பெரிய அற்புதமான திட்டம். ஒரு மேட் ஒன்று கேட்கணும்னு தோணுது. சரி, எதுக்கு வேணாம் அப்படின்னு தோணுது. என்னன்னு கேளுங்க. வேணாம். இன்னைக்கு காலைல கூட நீதிமன்றம் காரி துப்பிச்சது. அந்த திட்டத்தை இந்த திமுக கவர்மெண்ட் நின்று மறைச்சு பிடிச்சுப்பா. ஹிந்தி திணிப்பு திட்டம் அது அற்புதமாக கொண்டு வந்து எல்லாரும் இந்திய திணிச்சுள்ள நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்தோம்னா அதையும் இந்த திமுக கவர்மெண்ட் காலி பண்ணிட்டாங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. சரி, போனா போகுது, ஒரு குலக்கல்வி திட்டமாவது உள்ள கொண்டு வரலாம் சைடில் அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் இல்லை, நீங்க வந்து ஃபண்டே கொடுக்க வேணாம், நாங்கள் எங்கள் பிள்ளைகளை படிச்சுக்க வச்சுருவோம்னு சொல்லிட்டு குலக்கல்வி திட்டத்துக்கும் ஒரு ஆப் எடுத்து சொல்லி விட்டாங்க. இப்படியே நம்ம வர்ற எல்லா திட்டத்துக்கும் இவங்க வந்து இப்படி நீங்க வேணா பாருங்களேன். நீங்க ஒரு ஒன்றிய அரசு கொஞ்சம் பிஜேபி உள்ள விட்டு பாத்தீங்கன்னாக்கா விவசாய பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத பையன். பிரச்சனை உண்டாக்காத வேலை இல்ல சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். பேசவே இல்ல, யாரும் கண்டுக்காதீங்க. வேணா ஒரு மத கலவரம், ஒரு ஜாதி கலவரம், ஒரு வெட்டுக்குத்து, ஒரு வன்முறை, ஒரு கொலை கொள்ளை ரேப்பு, அப்படி நம்ம ஜாலியா இருக்கலாம் தம்பி. நீங்க வடக்கெல்லாம் போனது கிடையாதா? ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும் இல்ல. சரி, நீங்க கொஞ்சம் வடக்க போயிட்டு வாங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, பீகார் இப்படி போயிட்டு வாங்களேன். அங்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பாருங்க. டெய்லி மதக்கலவரம் தான், கழுத்து அறுக்கிறது, கொலை பண்றது, அப்புறம் ஜாலியா ரேப் பண்றது, ரோட்ல ரேப் பண்றது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணு தான் பிஜேபி கவர்மெண்ட்ல. கொஞ்சம் அப்படியே ஒத்துழைச்சு உள்ள விட்டோம்னாக்கா நம்மளும் இந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம்னாக்கா. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க. பூரா அந்த அரசாங்கம் கெடுத்து கொடுத்து. இவ்வளவு அறிவுபூர்வமா பேசுறீங்களே, எந்த கட்சி கேண்டிடேட் நீங்க? பிரபலமான புதிய நீதி கட்சிப்பா. நீங்க அடுத்த பிரஸ் மீட்ல ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட. என்ன? அடுத்த பிரஸ் மீட் எதுவும் வச்சீங்கன்னு வச்சுங்களேன், ஒண்ணு நீங்க கட்சி மாறிடுங்க, சரி, இல்ல உங்க கட்சி பேரை மாத்திருங்க.
காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணணும்னா மாறுறது சிரமம். ஏன்னா இந்த கட்சியை விட்டு அவர் எந்த கட்சியும் என்ன சேர்க்க மாட்டாங்க. சரி, இப்ப பேரை வேணா மாத்திக்கலாம். நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்களே ஒரு சிறப்பான பேரை சொல்லுங்களேன். சிறப்பான உங்களுக்கு இதுதான் கரெக்ட். புதிய ஜாதி கட்சின்னு வச்சுருங்க. புதிய ஜாதி கட்சி. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பூஜாக்கா அற்புதமா இருக்குப்பா, அற்புதமா இருக்கு. புஜிக் புஜிக்ன்ற மாதிரி இருக்கு. பூஜாக்கா சூப்பர் தம்பி. நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க கட்சி பேரை மாத்திடுறோம். மாத்தாம பிரஸ் மீட் ஈட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, இந்த சைடு இருந்து கேள்வி வராது, செருப்பு தான் வரும். சோலி முடிச்சு. சரி ஓகே, பேர் தானே மாத்தணும். ப்ரொடியூசர் வந்து கால் வந்து குடிச்சிட்டு இருந்தா ஒரு நிமிஷம் ஜி சொல்லுங்க ஜி. அம்மன்னா கால்ஷீட் கொடுத்துட்டாங்களா? அரண்மனை ஃபைக்கா சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. என்ன பண்ணுறீங்க? அந்த கிராப் டாப்போட வந்துட்டாங்களா? அடைக்கு என்ன ஒரு கிராப் டாப்போட வந்துருக்கா? ஓகே ஓகே. அந்த டாப் ஆங்கிள் ஷாட் குனிஞ்சே தான் நிற்கிறாங்களா? அப்படியே பிடிச்சி வைங்க, பிடிச்சி வைங்க. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம். அது இந்த எலெக்ஷனு தம்பி கலெக்ஷன் தான்ப்பா முக்கியம். தமிழ்னா வெயிட்டிங்க. என்ன நீ விளையாடுறியா நீ? அப்படி அப்படி ஆட என்ன ஸ்டெப் போட்டுக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா ஸ்டெப் டாப்? தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி ஓட்டு போட மாட்டாங்க. அவனுங்க மயிரான ஓட்டே தேவையில்லைங்கிற. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு என்ன சொல்றேன்னா, ஒரு படிச்சவனா சிந்திச்சேன்னாக்கா எதுக்காக ஒருத்தர் வராரு என்னன்னு சொல்லி உனக்கு புரிஞ்சிருக்கும். உனக்கு ஓட்டு தேவையில்லை, எங்களுக்கு கிட்ட ஒழுங்கா இருந்தா தான் நாங்க ஓட்டு போறோம்னா மயிரான ஓட்டே தேவையில்லை அப்படியே சொல்றேன். அவங்க ஃபேன்ஸ் வந்து நாங்க ஓட்டே போட மாட்டோம்னாக்கா மயிரை ஓட்டு போடாத சொல்லுவாங்க. நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். துரோகம் ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன்னா அது நம்ம ரொம்ப நம்புறவங்க தான் நம்ம பண்றாங்க. நம்புறவங்க பண்றாதான் அது துரோகம். புரியுதா? நாங்க எதுக்காக வரோம்? தலைவரால சம்பாதிக்க முடியாதா? இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வராரு அப்படின்னும் போது என்ன பண்றதை வேடிக்கை பாரு. தற்கொலை நாய்களா போங்கடான்னு தான் சொல்லணும். முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். செருப்பு பிஞ்சு போகும் பூரா பேர். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு எப்போ சாவீங்க நீங்க? சாவறோம்ல இல்ல, சீக்கிரம் சாவு. உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? என்ன கேட்ட? கப்ப குடியா? கப்பா கேட்ட? என்ன கப்பு கேட்ட அப்பு விடுற? பின்னடா டேய், போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கு? போட்டி இப்ப காலையில 6 மணிக்கு. இப்ப சாயங்காலம் 6 மணிடா. சாயங்காலம் 6 மணியா? அட பாவிகளா, சாயங்காலமா வந்திருக்கேன் நானு. ஆமா, காலையில 6 மணிக்கு வர வேண்டியவே போட்டி எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் வந்தீங்க. கப்பு வர வழியில மக்கள் பூரா மாலை மடுவு ஆராத்திலாம் எடுத்து வர வைத்தாங்க. அது லேட் ஆகி போச்சு. அதுக்காக வரவுக்குள்ள போட்டி எல்லாம் முடிச்சு கப்ப கொடுத்து நீங்க இதெல்லாம் எப்படி செய்யற வேலை? நீ ஜெயிச்சு போகும்போது இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலை. அதை விட்டு நீ வரும்போது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தா உனக்கு கப்பா கொடுப்பாங்க. எந்த பயனும் இல்ல. ஏண்டா பொண்ணாயிங்களா? ஒருத்தன் மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா? வேணா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? கோடி கணக்குல. டிஸ்க்ளைமர்ல என்ன சொன்னேன்? பெண்களை இழிவுபடுத்தல, கோழைத்தனமா தப்பா நடந்துக்கிறவங்களை பத்தி பேசுறேன்ற. பொண்ணாயா இப்ப கோழைத்தனமா தப்பா நடக்கிறோம். என்ன பண்ணுவேன்? ஒண்ணுக்கு இருந்துருவேன். அப்ப ஆம்பளை நாய் அதில் கூட நாய் தானா? என் பொம்பளை நாய் தான் கோழைத்தனமா நடக்குமா? இதுவாக நடக்குமா? ஒருத்தன் கோழைத்தனமா தப்பாக நடந்துக்கிறான், திருட்டுத்தனம் பண்ணான்னா பொம்பளை ட்ரெஸ்ஸு, சுடிதாரு, ப்ரா, சாண்டே நாப்கின், அதாவது ஸ்டே ஃப்ரீ. அப்படி இல்லைன்னா நாய். பொம்பளை எப்பா பாரு இதை தான் பேசுது. நாயை திட்டுறது கூட நாயா? ஏன் ஆம்பளை நாய் ஒழுக்கமாக இருக்குமா? அப்படியே நேர்மையாக இருக்குமா? நாய் தான் அப்படி தெரியுமா? யாரா பேச்சாடா பேசுன? கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன? மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நீங்களாம் எங்கேருந்து வரீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, உன்னை சுற்றி இருக்கிற பெண்கள்லாம் உன்னை எப்படி பார்ப்பாங்க? அவங்க உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸ்டே ஃப்ரீயா? இது கேட்குறப்ப அருவருப்பா இல்லையா? படத்தை ரிலீஸ் பண்ணது யாரு? விஜய் சொல்லி ஆதவ அர்ஜுனா டீம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அது உங்களுக்கு தெரியாத? கீழே தான் தெளிவாக போட்டிருக்கேன்.
எடிட் ரெஃபரன்ஸ்னு எடிட் டேபிள்லேருந்து போயிருக்குது. அது ஒன்று ப்ரொடியூசர் சைடில் போயிருக்கலாம், ஹீரோ சைடில் போயிருக்கலாம், டைரக்டர் சைடில் போயிருக்கலாம். டைரக்டர் டீமோ இல்லை ஹீரோ டீமோ கூட சேர்ந்து ஆதவர்ஜுனா மூலிமா கொடுத்து ஐடிவி மூலிமா அதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ அவர் வர்றதில்ல, அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரதில்லை. இப்போ கூட கூட்டம் கிடையாது, ஒரு நாய் கூட மதிக்கலை. இப்போ மறுபடியும் அவரை ட்ரெண்ட் ஆக்கணும். ஏன்னா பேச தெரில, மக்களுக்காக உழைக்க தெரில, போய் நிற்க தெரில. கரும ஒரு நாள் வந்தால் 1000 நாள் லீவ் போடுறான். இவருக்கு இதான் வேலை.